ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான மிளகு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நம்ம செய்கிறதுக்கு காய் எதுவுமே தேவையில்லை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் சூடுபடுத்திக்கலாம். சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு வர மல்லி, 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும், அதனால் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா பாதி பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாததுனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கும்போது எடுக்க மறந்துட்டேன். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்புலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது தாங்க கரெக்டான ஸ்டேஜு. அவ்வளோதான். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.